அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பா விஜய் அவர்கள் தொடர்பாக இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமே எல்லாமே பாத்தீங்கன்னா செய்தின்னு எதுவுமே கிடையாது. தகவல் தான் வந்து நிறைய பேர் டிராவல் கூட பண்ணாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலாக தகவல் வெற்றி கழகம் மாத்திக்கோங்க அப்படின்ட்டு. அப்படி நேற்று வந்து ஒரு தகவல் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து புஷி ஆனந்த் மீது கோபமா இருக்காரு, ஆதவ அர்ஜுனா வந்து பொதுச் செயலாளர் மாற போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இல்ல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லைங்க. நான் 100% எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். வாய்ப்பே இல்லை. அதாவதுங்க, இந்த கட்சியோடைய அமைப்பை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த கட்சியோடைய, நான் முதல்ல பல தடவை சொல்லிருக்கேன், இந்த கட்சியோடைய தலைவர் என்ன பொறுத்தவரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி, இந்த கட்சியோடைய இன்னொரு தலைவர் வந்து புஷி ஆனந்த். இந்த 2 பேரும் இந்த கட்சி. ஆதவ அர்ஜுனாவோ அருண்ராஜோ சீட்டா நமுகரோ இந்த கட்சி கிடையாது. விஜய் இந்த கட்சி கிடையாது. நான் சொல்றேன், விஜய் இந்த கட்சி கிடையாது. விஜய்க்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ரோல், நீங்க வந்து கார்ல வரணும், ஒவ்வொரு ரூமா இறங்கணும், அடுத்த ரூமுக்கு போகணும், கை கொடுக்கணும், போட்டோ எடுக்கணும். இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ரோல். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கெஸ்ட் ரோலோட கூடுதலாக ஒரு ஹீரோ ரோல் மாதிரி நீங்க பண்ணலாம் சார், அப்படிங்கறதா இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ரோல். இந்த கட்சியில எல்லா முடிவுகளையும் எடுத்து ஜான் சொல்றேன், 15 நாட்களுக்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமி இந்த மக்களை நாம் கரூருக்கு சேர்க்க பார்க்க மாட்டோம், பனையூர்ல தான் பார்ப்போம் முடிவு பண்ணிட்டார். பனையூர் என்பது மகாபலிபுரம் மாறிக்கே தவிர இந்த முடிவு எடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி தான். அந்த ஜான் ஆரோக்கியசாமி யாராவது கட்டம் கட்டி வெளியே அனுப்ப முடியவே முடியாது. புஷி ஆனந்த் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நீங்க நம்ம காட்சிகளை பார்க்கும்பொழுது 5 பேருந்துகளை வந்தாங்க. அந்த 5 பேருந்துகளையும் வழி நடத்தி கூட்டிட்டு வந்தது யார்? புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராக இருக்க பர்வேஸ், மதுரை மாவட்டத்தில் இருக்க விஜய் அன்பன். இவங்க எல்லாம் வந்து யாருடைய தளபதிகள்? புஷி ஆனந்தோட தளபதிகள். நான் 2 பேரும் தான் பார்த்து, இன்னும் சில பேர் இருந்திருக்கலாம். இந்த தளபதிகள் வச்சுட்டு தான் புஷி ஆனந்த் வேலையை வாங்குறாரு. நான் சொல்றேன் இல்லையா, மறுபடியும் நான் சொல்றேன், இந்த தளபதிகள் வந்து விஜய்க்கு எதிர்த்து போனா போவாங்க. விஜய் நமக்கு தேவையில்லப்பா, ஆனா புஷி ஆனந்த் தான் அவர்களுக்கு தேவை. கடைசி வரைக்கும் புஷி ஆனந்தோட விசுவாசிகளா தான் இருப்பார். ஏன்னா விஜய் நேரடியா அவர்களுக்கு பெருசால ஒண்ணு பண்ணதில்லை. ஒரு இமேஜா இருக்காரு, ஒரு இது இருக்காரே தவிர, ஒரு ஐக்கானா இருக்காரே தவிர, அவங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் பழக்கம் கிடையாது. அவங்க கூட சேர்ந்து இதெல்லாம் கிடையாதுமே கிடையாது. அப்போ இந்த புஷி ஆனந்த் இன்னைக்குமே இதை ஆர்கனைஸ் பண்ணி 5 பஸ்ல ஏத்து, இந்த பஸ்ல இவங்களை ஏத்து, புஷி ஆனந்த் அந்த இடத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் கூட இந்த எல்லா வேலைகளையும் செய்வர் புஷி ஆனந்த் மட்டும்தான். ஜான் போன் பண்ணி பர்வேசிட்டையோ இல்ல விஜயன் பண்ணியோ அந்த வேலை செய்யணும், வைடா போன் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் இதே சொல்லுவாங்க. நீ யாரு? நீ இல்ல ஆதவ அர்ஜுனாவோ இல்ல வாய்ஸ் ஆஃப் காமனை போன் பண்ணி நீ யாருன்னு கேட்பாங்க. எதாவது எங்க அண்ணன் சொல்லி வர சொல்லு, எங்க அண்ணன் சொல்லாம நாங்க செய்ய மாட்டோம். அந்த மாதிரியான குரூப். அப்படிப்பட்ட புஷி ஆனந்த் நீ கட்சியோட தூக்கிடுவீங்களா? நீ கட்டிடுவீங்களா? நீ விஜய்டே போய் உட்காந்து ஜானோ இல்ல ஆதவோ இல்ல சீடன் உட்காந்து, சார் இந்த சார் நல்ல டைம் புஷியா தூக்கிடலாம்னா அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? புஷி ஆனந்த் வந்த பிறகு அண்ணன் உங்களை தூக்கறதுக்கு வேலை பாக்குறாங்கன்னு சொல்லுவாரு. இதுதான் விஜய். இது பண்ணுவாரு விஜய் அவர்கள், இப்படியே பண்ணுவாரு. சோ அப்படிப்பட்ட புஷி ஆனந்தெல்லாம் நீங்க காலி பண்ண முடியாது. ஆனா இது ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா புஷி ஆனந்த் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? இவனுக்கு எப்படி கட்டம் கட்டி காலி பண்றது வேலையை பார்ப்பார். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. அருண்ராஜ் எப்படி கட்டம் கட்டி காலி பண்றது? ஆமா, இல்ல எல்லாம் சேர்ந்து அதானே பண்ணுவாங்க. இது கட்சியா நடக்குது. அல்டிமேட்டா நீங்க ஒரு கட்சிங்கிறது யார் எதிர்த்துங்க செயல்படும்? இப்ப திமுக யார் எதிர்த்துங்க செயல்படும்? அதிமுக எதிர்த்து செயல்படும், பாஜக எதிர்த்து செயல்படும். பாஜக என்ன பண்ணும்? திமுக எதிர்த்து செயல்படும். ஆனா தாவேக யாரை எதிர்த்து செயல்படும்? தாவேக எதிர்த்து செயல்படும். புஷி ஆனந்த் வந்து ஆதவ அர்ஜுனா செயல்படுவாரு, ஆதவ அர்ஜுனா ஜான் எதிர்த்து செயல்படுவாரு, ஜான் வந்து அருண்ராஜ் எதிர்த்து செயல்படுவாரு. இது கட்சியா? அது இப்படிதான் செயல்படுவாங்க. இல்ல நான் ஜெகதீஸ்வரன் தான் ஜெகதீஸ்வரன் செயல்படுவாங்க, ஜெகதீஸ்வரன் இன்னொருத்தர் செயல்படுவாங்க. இப்படிதான் இந்த கட்சியோட இருக்கும். கட்சியோட கட்டமைப்பே அப்படிதான் கடைசி வரைக்கும். ஆனா எதுவுமே மாறாது. ஏன் மாறாதுன்னு சொல்றேன்னா, விஜய் எந்த சுயமடியும் எடுக்க முடியும். ஒண்ணு இல்லைங்க, எல்லாரும் பிளான் பண்ணி ஓகே சார் புஷி ஆனந்த் தூக்கிட்டோம், நீங்க தான் கையெழுத்து போட சொன்னா கையெழுத்து போட மாட்டாரு விஜய். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் 6 மாவட்ட செயலாளர்களை போடல. ஒரு மாவட்ட செயலாளர் போடுன்னு விஜய் சொல்றாரு வச்சுக்கோங்களேன், அதையே புஷி ஆனந்த் செய்ய மாட்டாரு. விஜய் கேட்டார கேள்வி, ஏன் பாட்டு புஷி, ஏன் 6 பேர் போடாம இருக்க? நம்ம கூட சொன்ன இல்ல, நான் ஒரு பொறுப்பு சொல்லி சொன்ன. விஜய் கேட்டிருக்காரு, கேட்க மாட்டாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் புஷிட்ட வேலை கொடுத்துட்டோம், அவர் பாத்துக்குவார். அவ்வளவுதான். என்னோட ரோல் இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு கையெழுத்து போட சொல்லும் போது நான் கையெழுத்து போடுங்க, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். அதனால இது எதுவுமே மாறாது. இந்த பாவம் இந்த பசங்க வந்து உண்மையிலே சில பேர் எழுத வைக்கிறார். ஜான் வந்து ஒரு குரூப்பை எழுத வைக்கிறாரு, கெட் அவுட் புஷி ஆனந்த்னு. இன்னொரு குரூப் புஷியோட ஆதரவு கும்பல் என்ன பண்ணுது? ஜான் நீ என்ன சாக மாட்டீங்கன்னு எழுதுது. இது மாறி மாறி உங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இன்னொரு குரூப் வந்து ஆதவ அர்ஜுனா பெரிய ரோல் எல்லாம் கிடையாது. அவர் வந்து பொதுச்செயலர் ஆகுறது இல்ல வந்து, ஏன்னா ஒண்ணு இல்ல, ஆதவ அர்ஜுனா பொதுச்செயலர் ஆயிட்டாரு. எந்த ஒரு மாவட்ட செயலர் ஆதவ அர்ஜுனா போனே எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவார் ஆதவ அர்ஜுனா? இல்ல அருண்ராஜே வந்து பொதுச்செயலர் ஆகுறாரு, அருண்ராஜ் போன ஒரு பையன் எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவாங்க இவங்க எல்லாம்? புஷி இல்லாமல் இங்க அணுவும் அசையாதுங்க. இந்த கட்சி வந்து ஒன்னு இப்படியே சொல்றேன், புஷி ஆனந்த் வந்து ஒருவேளை ரொம்ப ஒஸ்திகஸ்ட விரட்டப்பட்டால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் இறுதி நாள். கட்சி அபிஷானை கலைக்கிறாங்கன்னு அர்த்தம். அவர் இல்லாம எதுவுமே நடக்காது. ஏன்னா அப்படி ஒரு அமைப்பை செட்டப்பை உருவாக்கிட்டாரு விஜய். அதுக்கு போயிட்டாரு, அது ஈடு கொடுத்து போயிட்டாரு. விஜய் நினைச்சிருந்தா அது என்னைக்கோ சரி பண்ணிருக்கலாம். அவர் நேரடியாக மாவட்ட செயலர் கையில கண்ட்ரோல் எடுத்திருக்கலாம், அவங்கள்ட்ட பேசிருக்கலாம்.
இல்ல அவருக்கு ஒரு அமைப்பு செயலரை உருவாக்கி இருக்கலாம். அமைப்பு செயலர் உருவாக்கி என்னுடைய தளபதியா நீ இருப்பா, நான் வந்து உனக்கு அமைப்பு செயலர் ஃபுல் இது கொடுக்குறேன், உனக்கு அத்தாரிட்டி கொடுக்குறேன், நீ இந்த மாநில செயலர்களை கண்ட்ரோல கொண்டு வான்னு சொல்லிருக்கலாம். அது எதுவுமே விஜய் செய்யவில்லை. ஏன்னா விஜய்க்கு அரசியலே தெரியாது, அறிவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சிகள் அந்த மாதிரியான எந்த விதமான மாற்றங்களையும் நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க, நடக்கவே நடக்காது. இந்த பசங்க அவங்களாக எழுதிக்கொண்டு அவங்களாக வந்து அவங்களுக்கு என்ன சொல்ற ஒரு சின்ன மனசாந்திக்காக புசியானதாங்க வெளியே அமிச்சிட்டோம் பாத்தியா, புசியானது வெளியே அனுப்பல பாத்தியா, மாறி மாறி பேசிக்கிறதுக்கு சின்ன மனசாந்தி நடக்குமே தவிர வேற எந்த மாற்றமும் நடக்காது. கரூர் துயர சம்பவ வழக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஃப்ஐஆர் வந்து அதே மாதிரியே கரூர் போலீசார் போட்ட எஃப்ஐஆரே வந்து இங்கேயே கண்டினியூ ஆகுதா, இல்லைன்னா புதிதாக வந்து புஷி ஆனந்த் மீது, நிர்மல்குமார் மீது, மதியழகன் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? இல்ல இது எனக்கு தெரிஞ்சு இது போட்ட எஃப்ஐஆர் தான். ஏன்னா வந்து A1 A2 A3 மாறல. இது போட்ட எஃப்ஐஆர்ல இருந்தா, ஏன்னா எஸ்ஐடி அதுக்கு முன்னாடி காவல்துறையில என்ன எஃப்ஐஆர் பதியப்பட்டதோ அந்த எஃப்ஐஆர் வாங்கி தான் சிபிஐ தன்னுடைய வழக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதுல கூடுதலாக அவர்கள் சில பெயர்களை சேர்க்கலாம், பெயர்களை நீக்கலாம், அதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா அந்த வழக்கு விசாரணை இருக்கிறது. விசாரணைக்கு முடியல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் எக்ஸாக்டா வந்து A1 A2 A3 இது எல்லா வழக்கையும் நடக்கிற ஒன்றுதான். சோ இதன் அடிப்படையில் தான் நடக்குது தவிர இதற்காக வந்து நம்ம ரொம்ப இல்ல சிபிஐயும் அவங்களை குற்றவாளிகளாக சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிபிஐ ப்ரொசீஜர் எஃப்ஐஆர் வாங்கி அப்படியே அவங்க பண்றாங்க, அவங்க சமன் பண்றாங்க, கூப்பிடுறாங்க. இது சேர்க்கப்படலாம், நீக்கப்படலாம், அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இது வந்து கட்சிக்கு ஒரு பெரிய தொய்வை ஏற்படுத்தும்ல. இப்ப நீங்க ஒரு பக்கம் இவங்க என்ன கதை விட்டுட்டு இருக்காங்க, கரூர்ல விஜய் சந்திச்சார் மக்களை, நீ அடுத்தடுத்த பரப்புரை பிரச்சாரங்கள் மேற்கொள்ள போறாருன்னு ஒரு பொய் செய்தி உனக்கு நான் சொல்ல நடக்கவே போறதுன்னா அதையும் சொல்லிட்டாரு. புசியான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இனிமேல் பரப்புரை கூட்டங்கள்லாம் கிடையாது, நான் யாரையும் கூட்டிட்டு போறது தயாராக இல்லை. ஏன்னா நான் ஜெயிலுக்கு போறதுக்கு இல்ல நான் ஓடி ஒளிவேன், அப்புறம் மாநிலத்தில் ஓடி ஒளிவேன், இதற்கு நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டார். அதோட இப்ப புசியானந்துக்கு அடுத்து சம்மனுக்கு போகணும், அவர் அங்க போய் உட்காரணும், அதை பத்தி பேசணும், நீ அவங்களுக்கான சரியான பதில்களை கொடுக்கணும், எழுத்துப்பூர்வமான சில பதில்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் புசி எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு தெரியாது. சீட்டா நிர்மல்குமார் அவர் என்ன வருஷன் சொல்லுவாருன்னு தெரியாது. ஜான் அவங்களுக்கு என்ன சொல்லி அனுப்புறாருங்கிறது தெரியாது. மத்தியலகன் அவரோட வருஷன் என்ன சொல்றாருங்கிறது தெரியாது. இந்த குழப்பத்திற்குள்ள போக வேணா மந்த்லி கோர்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட அந்த எஸ்ஐடிக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப எல்லோருக்கும் கேள்விகள் வரும். ஒண்ணுல புசியானந்த் போறாரு, இந்த பிளான் யாருப்பா போட்டாரு சார், ஜான் ஆரோக்கிய சமிதி, அப்படியா ஜான் ஆரோக்கிய சமிதி சமன் பண்ணுங்க வாங்க பாரு. மண்டுக்குள்ள வேற யாராவது உட்கார்ந்து இருந்தா ஆதோர்ஜினா கூப்பிடுங்க, சமன் பண்ணுங்க, நீங்க என்ன நடந்து எக்ஸாக்டா நினைச்சு சொல்லுங்க, கதை சொல்லுங்க, உங்க வருஷம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த வழக்குகள்ல இந்த சீரிய விசாரணைகளுக்குள்ள கொஞ்ச நாள் இந்த கட்சி ஓடிட்டே இருக்கும். அதுதான் இன்னைக்கு பிரதானமாக அவங்கள்ட்ட ஓடும். அடுத்தபடியாக தான் எனக்கு தெரிஞ்சு பரப்புரை கூட்டங்கள் நடக்காது. இந்த கூட்டணி இந்த மன்னிக்கணும், இந்த கட்சி என்பது இப்படியே கொஞ்ச நாள் தொய்வாவே இருக்கும். தேவைப்படுற நேரத்துல சில அறிக்கைகளை பழையபடி கொடுப்பாங்க. அதற்கு பிறகு நீங்க என்ன ஆகும், தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம், கூட்டணிக்கு போலாமா, கூட்டணிக்கு போக வேணாமா, என்ன பண்ணலாங்கிறத அவங்க யோசிப்பாங்க. அப்படிதான் நான் யோசிக்கிறேன். நீங்க எல்லாம் யோசிப்பாருங்களேன், போன வருடம் அக்டோபர் 27 இந்த கட்சி எந்த அளவுக்கு உயரத்தில் இருந்தது. அன்னைக்கு பல பேர் மயக்கம் போட்டாங்க. அன்னைக்கு மயக்கம் போட்டவங்களா ஒழுங்கா அன்னைக்கு காப்பாத்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த கேடுகட்ட நிலைமைக்கு வந்திருக்காது இந்த கட்சி. இன்னைக்கு இந்த கட்சி எந்த இடத்துல நிக்குது, கடந்த அந்த ஒரு வருடத்தில் விக்கிரவாண்டி மாநாட்டின் முதல் மாநாடு நடந்ததற்கும் இந்த ஒரு வருடத்தில் இந்த கட்சி வளர்ந்துள்ளதா வீழ்ந்துள்ளதா என்றா மக்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய அளவில் அம்பலப்பட்டு மிக மோசமான கட்சியாக வரலாற்றில் ஒரு பெரிய கருப்பு புள்ளியாக இந்த கட்சி மாறி இருக்கிறத நான் பார்க்கிறேன். குறிப்பா சிபிஐல இருந்து மதியழகன், நிர்மல்குமார், புஷி ஆனந்துக்கெல்லாம் சம்மன் அனுப்பியிருக்காங்க இல்லையா, நாளைக்கு வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஆஜர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இழுத்தடிப்பாங்களா? ஆஜர் ஆவாங்க, வேற வழி இல்லை. ஆஜராகதான் ஆகணும். நீங்க வந்து ஏதோ டெல்லி கூப்பிடுறாங்கன்னா பரவாயில்ல, டைம் ஆகும் சொல்லலாம். கரூருக்கு தானே கூப்பிடுறாங்க, கரூர்ல வந்து நீங்க ஆஜராகிதான் ஆகணும். அதெல்லாம் இழுத்தடிச்சாங்கன்னா சிபிஐ வேற மாதிரியா காட்டுவாங்க, அவங்களுடைய இது எப்படிங்கிற காட்டுவாங்க. அதனால ஏன்னா இன்னொரு மதியழகன் கரூர் ஊருக்காரர் தான், இன்னைக்கு வேலை முடிச்சுன்னா கரூருக்கு போய் தான் ஆகணும். அடுத்த சீட்டா நிர்மல்குமாரும் புஷி ஆனந்தும் என்னைக்கா இருந்தாலும் பதில் சொல்லிதான் ஆகணும். இன்னொன்னு இது ஒரே நாள்ல முடிய போறது கிடையாது. இப்ப எல்லா கேள்விகளும் ஒரே நாள்ல தொடுக்கப்படுமா? இல்ல. சிபி சில பிரிலிமினரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிரிலிமினரி கொஸ்டின்ஸோட அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் பேரை சமன் பண்றதுக்கு அவங்க லிஸ்ட் ரெடி பண்ணலாம். அதற்கு பிறகு இன்னும் 2-3 ரவுண்டு கூட போகலாம். சமன் பண்ணும் போதெல்லாம் அவங்க போகணும். தொடர்ச்சியாக இந்த வழக்கு நடக்கிற வரைக்கும் என்னைக்கு வேண்டுமானாலும் அவர் அழைக்கப்படலாம். விஜயும் அழைக்கப்படலாம். விஜய் அழைக்கப்படுவார் தான் நான் நினைக்கிறேன். சிபிஐ அழைக்கப்படுவார் தான் நினைக்கிறேன். ஏன்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து சில கூட்டணி கணக்கு, தேர்தல் கணக்குகளுக்காக சிபிஐ அழைத்துதான் ஆகணும். அப்ப அவரும் அழைக்கப்படலாம். சோ ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியோடைய பிரையாரிட்டி எதுல இருக்குன்னா இன்னைக்கு இந்த வழக்குல இருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த வழக்கு எப்படி ஃபேஸ் பண்றதுல தான் இருக்கும் நான் பாக்குறேன். குறிப்பா இந்த கரூர் துயர சம்பவத்துல 2 பேர் மேலதான் குற்றச்சாட்டு. ஒண்ணு விஜய் தரப்பு, இல்லைன்னா வந்து அரசு தரப்பு. சிபிஐ விசாரணை எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து எப்படியாவது வழிக்கு கொண்டு வர வைக்கணும்னா அந்த நோக்கம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க, விசாரணையோட கோணம்? இல்லங்க, நீங்க அரசு தரப்புலயுமே இப்ப காவல் அதிகாரி சமன் பண்றாங்க, நீங்க வந்து இபி சமன் பண்றாங்க, நீங்க வந்து இன்டெலிஜென்ஸ் சமன் பண்றாங்க. சமன் பண்ணா அவங்க எவிடன்ஸா சில விஷயங்கள் எடுத்து கொடுக்க போறாங்க. அவங்க ஏற்கனவே வீடியோ பதிவுகள் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டாங்க. இல்ல சதி நடந்தது அப்படின்னா அதற்கான வீடியோஸை விஜயோடைய கேமரா போய் சப்மிட் பண்ணாருன்னா என்ன சதி நடந்தது, உங்க மேல யாரும் செருப்படுத்து வீசா சொன்னீங்க, அதுவும் உங்க ரசிகர்னு தெரிஞ்சிருச்சு, அவர் வந்து உங்களோட கான்சென்ட்ரேஷன் திருப்பறதுக்காக நிறைய முயற்சி பண்ணாருங்கிறது தெரிஞ்சிருச்சு, பாட்டில் எடுத்து வீசிட்டாங்கன்னு சொல்லி சொன்னீங்க, அதெல்லாமே நம்ம கேமரால. பட்
எகைன் இதெல்லாம் போய் நீங்க அரசரப்பை கேட்டீங்கன்னா அரசரப்பு ஒவ்வொரு வீடியோவை எடுத்து சிபிஐ முன்னாடி வைக்க போறாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் பேச போகுது. அந்த நேரத்துல வந்து நீ பொய் செய்திகள் சதி கோட்பாடுகள் எல்லாமே முறியடிக்கப்படுமே தவிர, அப்ப உண்மையிலேயான ஆதாரங்கள் மூலியமாக இது போனா இது யாருக்கு ஆபத்தாக முடியுமோ விஜய் அவர்களுக்கு பேர் ஆபத்தாக முடியும். என்ன எங்கிட்ட பண்ணவர்கள் கடைசி அது பெரிய விபத்து, யாருக்குமே காரணம் இல்லைன்னா சிபிஐ முடிக்கலாமே தவிர, இது அரசு தரப்பை குற்றம் சொல்வதற்கு அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இல்ல பர்மிஷன் நீங்க கொடுத்த சரியான இடமா? சரியான இடம் தான். போதுமான காவலர்கள் இருந்தார்களா? நீங்களே வீடியோ பாருங்க. எப்படி காவலர்கள் தானே காவலர் லிஸ்ட் கொடுக்க அன்னைக்கு போன 500 பேர் லிஸ்ட் கொடுக்குறேன், அவங்களோட போன் நம்பர்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க, அவங்க மொபைல் சிக்னல் இருந்துச்சா இல்லையான்னு பாருங்க. எத்தனை காவலர்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு உங்களை தூக்கி விட்டாங்க பாருங்க. எத்தனை நம்பர் ஆம்புலன்ஸ் வந்துச்சு லிஸ்ட் கொடுக்குறேன். கரண்ட் நாங்க எப்ப கட் பண்ணோம், கரண்ட் நாங்க எப்ப கட் பண்ணல, ஜெனரேட்டர் யார் ஏறி உடைச்சா, மரத்து மேல இருந்து யார் குதிச்சா, எல்லா எவிடன்ஸும் பக்காவா கவர்மெண்ட் இருக்குங்க. என்ன பெருசா ஏமாத்திர முடியும்? விஜய் தரப்பு இல்ல எங்களுக்கு அதெல்லாம் கூடுதலா நான் வச்சிருக்கேன், நான் ஒருத்தர் ஓடி வந்தார் பாருங்க, அவர் தான் பாம்பு போட்டாரு, அவரும் கத்தியத்தை குத்துறான்னு சொல்லுவீங்களா நீங்க? ஏஐ பண்ணுவீங்களா நீங்க? அதெல்லாம் போய் பண்ண முடியாதுல்ல. அப்போ இந்த விசாரணை எவ்வளவு தூரம் போனாலும் அரசின் மேல எந்த விதமான பழியும் வராது. ஆனால் விஜய் மேல இருக்கின்ற பழி வெளியே வருமா வராதா என்று அரசியல் பொறுத்துதான் இது மாறும் நான் பார்க்கிறேன். எடப்பாடி அவர்கள் விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காரு. விஜயோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாஜக கூட்டணியில எப்படி போறது அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து அதிமுக பிளஸ் தாவேகா பாஜக இல்லாம ஒரு கூட்டணி அமையும் அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. சில பத்திரிகையாளர்கள் நல்ல நான் மதிக்கக்கூடிய பத்திரிகையாளர் சில பேர் இந்த கதையை ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கிறாங்க. எப்படிங்க அமித்ஷா வந்து அவ்வளவு நீங்க கம்மியா இடம் போடுறீங்களா? அமித்ஷா இங்க இருந்து கிளம்பி வந்து எடப்பாடி பக்கத்துல வச்சு அண்ணாமலை பக்கத்துல வச்சுட்டு இந்த கூட்டணி அமைந்து விட்டது, அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைந்து விட்டதுன்னு சொல்ற அளவுக்கு அவர் என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க எல்லாம் அமித்ஷா அப்படி ஈஸியா விட்டு கொடுத்துருவாங்க. இன்னொன்னு சரி ஓகே பிளானே பண்றாங்க, நம்ம இன்டர்லாக் பிளான் பண்ணிக்கலாம், நாங்க வெளியே போற மாதிரி போறோம், நீங்க வெளியே போற மாதிரி போய் தாவேக்கோட சேர்ந்து மக்கள் நம்புவாங்களா? பாராளுமன்ற தேர்தலில் நீங்க அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டீங்க, அப்பயே மக்கள் உங்களை நம்பல. எடப்பாடி எத்தனை பேர் நம்பினாங்க? என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, பாஜக எதிர்த்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசுங்க சார், அது எதுக்கு நம்ம பேசுறோம்னாரு. பாராளுமன்ற தேர்தலை எதுக்கு பேசணும்னு சொன்ன ஒரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி வெளியே போனாலும் அப்பட்டமாக இது ஒரு நாடகம் என்று மக்கள்கிட்ட அம்பலப்படுவாங்க. திமுக எடுத்து பேச மாட்டாங்களா? நல்ல நாடகம் போடுறீங்க பண்ணி சொல்ல மாட்டாங்களா? அப்ப அந்த மாதிரியான கூட்டணி எல்லாம் அதெல்லாம் மாறாது. விஜய்க்கு இருக்கிற ஆப்ஷன் என்டிஏக்குள்ள ஒரு போறாரா இல்லையா அப்படிங்கிற மட்டும்தான். அந்த முடிவை கூட விஜய் என்ன பண்றது? விஜய் எடுக்க முடியாது. அந்த முடிவு அமித்ஷா தான் எடுப்பாரு. விஜய் எப்படி எடுப்பாரு? விஜயோ இல்ல விஜய் சார் ஜானோ இல்ல யாருமே எடுக்க முடியாது சொல்றேன். ஜான் வந்து வேணாம் நினைக்கலாம், இல்ல சார் போக வேண்டாம் நம்ம கொள்கை சொல்லிருக்கோம்னு சொல்லலாம். நீ கொள்கை எதுக்காவது மண்ணா கட்டியாது நீ உள்ள வாண்டு நீங்க பிரஷர் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சிபிஐ மூலியமாக பிரஷர் பண்ணா என்ன பண்ணுவீங்க நீங்க? இதுதானே சொன்னார் விஜயுமே. சிபிஐ இடத்துல என்ன பண்றாலும் செய்யும் சொல்லி சொன்னீங்கல்ல. திமுகவிற்கும் சிபிஐக்கும் மறைமுக கூட்டணியான்னு கேட்டீங்கல்ல, ஒன்றிய அரசுக்கும் மறைமுக கூட்டணியான்னு கேட்டீங்க இல்லையா? அதே மாதிரி விஜய்க்கு நடக்காதுங்கிறது என்ன நிச்சயம்? அதனால அந்த முடிவுகளை ஜான் எடுக்க முயற்சி செய்தால் கூட அந்த முடிவுகள் எல்லாம் இன்று ஒன்றிய அரசு தான் எடுப்பாங்க, பாஜக தான் எடுப்பாங்க. அதுல வந்து ஒரு ஈல்ட் ஆகிறாரா ஈல்ட் ஆகாம இருக்காரா? ஈல்ட் ஆனா அதற்கான பிரதிபலன் என்ன, ஈல்ட் ஆகாம இருந்தா என்ன பிரதிபலன் அப்படிங்கிறதா இந்த அரசியலாக முடிவாகும் நினைக்கின்றேன். விஜய்க்கு விருப்பம் இல்லாவிட்டால் கூட இன்னைக்கு வந்து விஜயால் அந்த முடிவுகளை தாவேக்கால் எடுக்க முடியுமானா அந்த முடிவுகளை தாவேக்கால் எடுக்கவே முடியாது. ஒருவேளை வந்து என்டிஏல அமித்ஷாவுடைய அழுத்தத்தினால உள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய்க்கோ தாவேக்காக்கோ என்ன மாதிரியான ஒரு பாதிப்பையோ ஒரு பிரதிபலனையோ சந்திக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தாவேக்கோட கதை முடிஞ்சிருங்க. இந்த கூட்டணி நான் சொல்றேன், இந்த கூட்டணி டஃப் கொடுக்கலாம், நான் ஜெயிச்சோன்னு சொல்ல மாட்டேன். திமுகவுடைய கூட்டணிக்கு டஃப், ஏன்னா திமுக நரேட்டிவ் மொத்தமாக மாறும். இது பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டே இருந்தோம், இது முழுக்க பாஜக அணி. அப்படி பாஜக அணி இன்னொன்னு பாஜக போன உடனேயே விஜய்க்காக வாக்களிக்கக்கூடிய நான் எல்லா ஒட்டுமொத்த சிறுபான்மை சொல்ல மாட்டேன், இவராவது இந்த முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறை சிறுபான்மையினர் அந்த பசங்க கூட இஸ்லாமியர்களா இருக்கு கூட கிறிஸ்தவர்கள் கூட வெளியே போவாங்க. விஜய்க்கு நான் வாக்களிக்க மாட்டேன். ஏன்னா அரசியலே தெரியாதவங்களும் அவங்க இருக்கலாம், அவங்க வந்து அரசியல் புரிதல் அற்றவர்களா இருக்கலாம். ஆனால் பாஜக இந்த மண்ணுக்கு ஒரு கேடான கட்சி, பாஜக நமக்கு வந்து ஒரு கேடான கட்சிங்கிறது முழுக்க அவர்களுக்கு தெரியும். அந்த ஒரு காரணத்தினால் அவர்கள் வெளியே போவார்கள். தலித்துகளும் அதே மாதிரி வெளியே தலித்துகள் பெரிய ஃபாலோயர்ஸா இருக்காங்க, அவங்களும் வெளியே போக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த கூட்டணிங்கிறது ஒரு டஃப் கொடுக்குற கூட்டணியா மாறும் அதே நேரத்தில். ஏன்னா விஜய் கொடுக்க போற அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், அவர் வந்து தனிச்சனின்னா ஒரு 10 வாங்குற வச்சுக்கோங்களேன், உள்ள போனா அவர் வாங்குற 2 இல்ல 3 ஓவராலா திமுக பெர்சன்டேஜ் அதிமுக பெர்சன்டேஜ் டஃபா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் ஜெயிச்சிருமா ஜெயிக்காதாங்கிறது தேர்தல் களத்துல திமுகவுடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்க போகின்றது, விஜய் உண்மையிலேயே வந்து நல்ல கேண்டிடேட்ஸ் எல்லாம் போடுவாரா, அதிமுக அது கரெக்டா ஈல்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் மாறும் நான் நினைக்கிறேன். பட் விஜயோட பொலிட்டிக்கல் கேரியர் இன்னும் சொல்ல போனா சினிமா கேரியர் கூட அடி வாங்கும், சினிமா முடியும் சொல்ல மாட்டேன், சினிமா கேரியர் அடி வாங்கும், பொலிட்டிக்கல் கேரியர் வந்து கம்ப்ளீட்டா காலியாடு. தாவேக்கா அதோட என் கார்டு தான். அதுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிட்டு இருக்காரு, அந்த போட்டோக்கள்லாம் வெளிவரும் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஃபுல்லா தாவேக்கா கண்ட்ரோல்ல தான் இருக்கு, போட்டோஸ் யாருமே மீடியாக்கள் உள்ள கண்டிப்பா வெளியிடுவாங்க. அது எல்லா வேலையும் ஜான் பண்ணுவார், ஸ்லோவா பண்ணுவார். ஒன்னா சோர்சஸ் சொல்லி அப்படி சொல்லுவாங்க. இந்த கதைகள் எல்லாமே வரும். கட்டி பிடித்து அழுதார் விஜய், கதறி அழுதார். அந்த மக்களே வந்து சொன்னார்கள், இல்லை அண்ணா நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை அண்ணா, நாங்கள் செய்த தவறண்ணா அல்லது திமுக செய்த தவறண்ணான்னு சொன்னார்கள் என்று எல்லா கதைகளையும் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்காமலாம் இருக்காது.
நீங்க அப்படி ரகசியமா பண்ணணும்னா விஜய் நைட்டோட, நான் முதல்ல சொன்ன மாதிரி விஜய் நைட்டா போயிட்டு கரூர்லயே வச்சு பார்த்துட்டு கொடுத்துருக்கலாமே. செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. இதுக்கு எதுக்கு நீங்க ஒவ்வொரு பிஆர் ஏஜென்சியை வச்சு நீங்க சோர்ஸ் லீக் பண்ணிட்டே இருக்கீங்க? இந்த வேலையை நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லாவற்றையுமே அவர் செய்வார்கள். ஏன்னா இந்த நிகழ்ச்சியே வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்சிமம் நம்ம லெவரேஜ் எடுக்க முடியுமோ அது எடுப்பதற்கான நிகழ்ச்சியாகத்தான் தாவேக மாற்றிக்கொண்டிருக்கின்ற நேரத்துல இருந்து. அதுல அவங்க வந்து அதை மாற்றி சக்சஸ்ஃபுல்லா மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு, செய்திகள் வந்துட்டு இருக்கு. பாருங்க நாங்களே சொல்லாமே கூட எவ்வளவு தூரம் பேசுறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் உண்டாக்குறாங்க. அப்ப இதெல்லாமே வரத்தான் செய்யும். ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை ஒதுக்கி விஜய் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.